ஸோ 15,000 விலையில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேருந்து சில ஸ்மார்ட் ஃபோன் அப்படியே கண்டினியூ ஆகுது, சில புது ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கு. அகெயின் எப்போ மாதிரி இது டாப் 5 கிடையாது, எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஸோ பேட்டரி நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. கேம்காக தான் வாங்குறேன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. பெஸ்ட் டிஸ்பிளே வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நான் மியூசிக் லவர், பாட்டு நிறைய கேட்பேன், ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லிஸ்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்ன விஷயங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன ட்ராபேக்ஸ் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க குவிக்காக வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட்மியுடைய நோட் 10s. ரெட்மி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 10, 10 Pro இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் இது வந்து மீடியாடெக் உடைய ஹீலியோ G95 கொடுத்துருந்தாங்க. 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், AMOLED பேனல், நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 உடைய விலை அதிகமாகிட்டே இருந்து ஆல்மோஸ்ட் 14,000 வந்ததுனால ரெட்மி நோட் 10 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெட்மி நோட் 10s உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதனால தான் அண்டர் 15,000 இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 15,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ மியூசிக் லவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு 33 வாட் கொடுத்துருக்காங்க. கூடவே AMOLED பேனல், 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் பிக்சர்ஸும் பெஸ்ட்டாக இதில் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அதே இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் டிஸ்பிளே உங்களுக்கு AMOLED பேனலாக இருந்தாலும் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இதில் கிடையாது. அதோட இது வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இல்லாததுனால நீங்கள் OTT பிளாட்ஃபார்ம்ஸில் இதில் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஓகே அப்படிங்கும்போது ரெட்மியுடைய நோட் 10s வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 15,000 லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இஸ் மோட்டோரோலாவுடைய மோட்டோ G40 ஃபியூஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 732G இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 6000 mAh பேட்டரி, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து Snapdragon 732G வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன டாஸ்க்னாலும், டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னாலும் சரி, கேமிங்னாலும் இது ரெண்டுமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதோடு இது HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக இதில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். கூடவே உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, சார்ஜ் போட்டால் தாராளமாக 1 நாள் 2 நாள் உங்களுக்கு சார்ஜ் நிற்கிற அளவுக்கு நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. எல்லாத்த விட பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் UI. உங்களுக்கு அன்னெசரி ரெக்கமெண்டேஷன், ஆட்ஸ் எதுவுமே வராத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெஸ்ட் UIயோட மோட்டோரோலா கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் ரொம்பவே பெரிய டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு கை சின்னதாக இருந்தால் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அன்லாக் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதோட வந்து இது ஹெவியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஓகே அப்படிங்கும்போது, ஏன்னா சிலருக்கு வந்து பிக் ஸ்க்ரீன் பிடிக்கும். ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது மோட்டோரோலாவுடைய G40 ஃபியூஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 15,000க்கு எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 10,000 11,000க்கு இருக்கணும், ஆனால் 15,000 அளவுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 10. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மீடியாடெக் உடைய ஹீலியோ G85 இவங்க கொடுத்துருந்தாங்க. 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அவுட்லுக் அண்ட் டிசைன். உங்களுக்கு 11,000 அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நீட் அவுட்லுக் கொடுத்துருந்தாங்க. கூடவே இதோட கேமராஸ் 48 மெகா பிக்சல் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து AI நல்லா இன்டகிரேட் பண்ணியிருந்ததுனால வந்து உங்களுக்கு கலர்ஸ்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கேமராஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக வந்து இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் 48 மெகா பிக்சலில் பெஸ்ட்டாக கிளிக் பண்ணுமோ உங்களுக்கு செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் இல்லாமல் டெப்த் அண்ட் மேக்ரோ இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அல்ட்ரா வைட் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த விஷயம் மிஸ்ஸிங். அதோட வந்து உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G85 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஹெண்ட் கேமிங் எல்லாம் நீங்கள் விளையாட முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு 15,000 இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸோட வந்து கம்மி
கம்மி விலையில் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 10 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் சாம்சங் உடைய M32s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000க்கு இவங்க மீடியாடெக் ஹீலியோ G80 கொடுத்துருந்தாங்க. AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் குவாட் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 15,000 விலையில் AMOLED பேனல் அண்ட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கிறதுனால OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 நாள் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூடவே கேமராஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரியர் சைடாக இருக்கட்டும், செல்ஃபி கேமராவாக இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ G80 அப்படின்னு சொல்லும்போது நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணும். பட் கேம்ஸ், ஐஹேண்ட் கேம்ஸ் எல்லாம் இதால் ஹேண்டில் பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு 6000 mAh இருந்தாலும் இவங்க 15 வாட் தான் சார்ஜர் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதனால சார்ஜிங் டைம் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இந்த 2 விஷயம் ஓகே அப்படிங்கும்போது சாம்சங் உடைய M32 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அதோட எனக்கு நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தான் வேணும், ஆனால் எனக்கு 15,000க்கு வேண்டாம், கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் சாம்சங் உடைய F22. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக M32 என்ன ஸ்பெக்கோ அதே ஸ்பெக், அவுட்லுக் எல்லாம் அப்படி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவும் மீடியாடெக் ஹீலியோ G80 6000 mAh பேட்டரி இந்த ஃபீச்சர்ஸோட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேட்டரி நல்லாயிருக்கும், கேமராஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு HD+ டிஸ்பிளேவோட கொடுத்துருந்தாங்க. AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் HD+ அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. அது ஓகே அப்படிங்கும்போது வந்து சாம்சங் உடைய F22வும் ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட் போக்கோவுடைய M3 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக சீப்பஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற டேக்லைன் கீழே லான்ச் பண்ணியிருந்தாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல இவங்க கொடுத்துருந்தாங்க. கூடவே 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆகிடுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். அடுத்ததாக வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700. இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸாக இருக்கட்டும், நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இந்த சிப்செட் ரொம்பவே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக உங்களுக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும். இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் அடிஷ்னலாக கொடுத்துருக்கக்கூடிய வைட் ஆங்கிள் சென்சார் இங்கே மிஸ்ஸிங். ஸோ அது ஓகே அப்படிங்கும்போது போக்கோடைய M3 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5G டிவைஸ் தான், ரியல்மியுடைய 8 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல இவங்க கொடுத்துருந்தாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரி இந்த ஃபீச்சர்ஸோட கொடுத்துருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு ROM வேரியன்ட் அதிகமாக இருக்கும். 128 GBயோட இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ROM உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதோட வந்து நான் சொன்ன மாதிரி தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 700 உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட். அதோட 5G அப்படிங்கும்போது ஃபியூச்சர் ப்ரூஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ரியல்மி UI சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் UI-யாக இது உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். பட் அகெயின் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமராஸ் எல்லாமே வந்து பிரைமரி சென்சார் நல்லா இருந்தாலும் இதுலேயும் வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் இல்லாதது ஓகே அப்படிங்கும்போது ரியல்மியுடைய 8 5Gயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் தான் அண்டர் 15K. ஸோ 15,000 விலையில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் என்ன, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.